தமிழகத்தை தாக்க வரும் சென்யார் புயல். இது குறித்து இந்த வீடியோவில் விரிவாக காணலாம். வங்கக்கடலில் நவம்பர் இறுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. காற்றழுத்த தாழ்வு பகுதியானது அந்தமான் நிக்கோபார் தீவுகள் அருகே உருவாக வாய்ப்பு. இக்காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தமிழகம் மற்றும் இலங்கை கடற்பகுதியை நோக்கி மெல்ல மெல்ல நகரக்கூடும். மேலும் இலங்கை அருகே காற்றழுத்த தாழ்வு பகுதியானது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருப்பெற்று தமிழகத்தை நோக்கி நகரக்கூடும். மேலும் தமிழகத்தை நோக்கி நகரும்போது மேலும் வலுவடைந்து புயலாக உருவெடுக்கும். இப்புயலுக்கு சென்யார் என பெயர் சூட்டப்படும். இப்புயல் தமிழக கடற்கரை அருகே நிலை கொண்டு சென்னை மற்றும் நாகப்பட்டினம் இடையே கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இப்புயலின் காற்றின் தாக்கமானது வரும் காலங்களில் நமது சேனலில் காணலாம். மேலும் மழை பொழிவானது தமிழகத்தில் பரவலாக கனமழை என்ற அளவில் இருக்கக்கூடும். அநேக இடங்களில் அதி கனமழையும் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம். இப்புயலானது மழை தரும் நிகழ்வாகவே பார்க்கப்படுகிறது. காற்றின் தாக்கத்தை பொறுத்தளவில் அதிகளவில் இருக்காது என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது குறித்து விரிவாக நம்ம சேனலில் வரும் காலங்களில் காணலாம். நம்ம சேனலை பின்தொடருங்கள்.